மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக நேற்று நாளிலே வாசித்த அதே பகுதியைத்தான் இந்த நாளிலும் நாம் வாசிக்க போகிறோம். 30ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்புண்டாகும். இன்றைய மன்னாவின் தலைப்பு அழுகையை களிப்பாக மாற்றுகிற தேவன். அழுகை களிப்பாக மாற்றுகிற தேவன், அது அவரால் மாத்திரம்தான் முடியும். அன்னாளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவளுடைய சக்களத்தை ஓயாமல் அவளை அலட்டிக் கொண்டே இருந்தாள். அவள் கண்ணீரோடு வேதனையோடு அநேகரிடத்திலே சென்று முறையிட்டிருப்பாள், புலம்பியிருப்பாள். ஆனால் அவருடைய துக்கம் ஓய்ந்த பாடில்லை. அவருடைய துக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்ததே அல்லாமல் நாளுக்கு நாள் அது குறையவில்லை, குறைந்த பாடில்லை. எனவே அவள் என்ன காரியம் செய்தாள் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திலே சென்றாள். தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே சென்று அவருடைய சமூகத்தை நாடி வந்தாள். தன்னுடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் ஊற்றினாள். மனம் கசந்து அழுது கண்ணீர் விட்டு செபித்தாள். நம்பிக்கையோடு செபித்தாள். பொருத்தனை பண்ணி செபித்தாள். அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தேவ சந்நிதியில் அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவராகிய கர்த்தர் அவள் வரும்போது வேதனையோடு வந்தாலும் அவள் கடந்து செல்லும் போது களிப்போடு செல்லும்படியாக கர்த்தர் அங்கே பெருதும் செய்தார். ஆம், அவளுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக, அவளுடைய அழுகையை ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற்றினார். அழுகையோடு வந்தவனை கடந்து செல்லும் வேதம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு அவள் துக்கமாக இருக்கவில்லை என்று. அதே போல ராகேலை குறித்து பார்க்கிறோம். ராகேல் தனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி தன்னுடைய கணவரோடு ஓயாமல் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். எனக்கு பிள்ளை விடு, இல்லை என்றால் நான் சாகிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான், நான் தேவனா? நான் அவனுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறேன், தேவன் அல்லவோ அவனுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி அதுவரைக்கும் அவள் தன்னுடைய கணவரோடு போராடி கொண்டிருந்தாள். தன்னுடைய கணவரோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். அந்த வார்த்தையை யாக்கோபு சொன்ன பிற்பாடு அவள் நேராக அவருடைய சமூகத்தை நாடி சென்றாள். அங்கே அவள் புலம்பினாள், அங்கே அவள் அழுதாள். அவள் கண்ணீரை கண்ட ஆண்டவர் அவளுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவளுக்கு செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ஆமன கேட்கிற அருமையான தேவச்சனமே, உங்களுடைய அழுகையை களிப்பாக மாற்ற அவரால் மாத்திருந்தான் கூடும். எனவே அழுது கொண்டிருக்கிறீர்களோ, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கலங்காதிருங்கள். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் உங்கள் கண்ணீரை காண்கிறார், உங்கள் கதறலை கேட்கிறார், உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் உடைய அழுகையை களிப்பாய் மாற்றுவார், ஆனந்த களிப்பாய் மாற்றுவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ண பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஒருவேளை ஆண்டவரே அழுகையோடு இருக்கலாம், அல்லது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். அன்னாளின் கண்ணீரை துடைத்தவர், ஆகாரின் கண்ணீரை துடைத்தவர், அவருடைய அழுகையை களிப்பாய் மாற்றினது தேவன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆனந்த களிப்பாய், அந்த கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன். என்ன இருக்கிற காரியங்கள் அவர்களுக்கு ஆண்டவரே கிடைக்கத்தக்கதாக கர்த்தர் மனம் இறங்குவீராக. அவருடைய கண்ணீரை துடைப்பீராக, கதறலை கேட்பீராக, வேதனைகளை நீக்கி போடுவீராக. ஆண்டவரே, புலம்பலை களிப்பாக மாற்ற வேண்டும் என்று, அவருடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவரே களிப்பாய் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறேனப்பா. தடைகளை எடுத்து போடுங்க, மெய்மையானவளை காணப்படும் ஆசீர். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென்.